என்னடி செலமா அது? ஏண்டி இப்படி வேஷத்தை எல்லாம் போட்டு என்ன பாடா பட்டுறேன்? ஏமா இந்த வீட்டுக்கு மருதக்கார பொண்ணு மருமகளா வரணுமா வேண்டாமா? ஆமா, அதுக்கு நம்ம ஐயா ஒத்துப்பாங்கள? அவதான் கோயம்புத்தூர்கார பொண்ணு தான் மருமகளா வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஊர் பொண்ணு எப்படி இங்க கொண்டாடுறது? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு இது எது பாருங்க, இம்புட்டையும் நான் வேலை மடக்கிட்டு பண்ணி வந்துக்கிறேன். நீங்க இதையெல்லாம் பார்க்காம பாத்தீங்களா எப்படி இருக்கு? நீங்க வாருங்க, நீங்க இங்க உட்கார்ந்துக்குங்க. நான் போய் ஐயாவை வர சொல்லுவேன். அவங்க உங்களை பார்த்த உடனே அவங்களே வந்து இங்க உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல என்ன ரேட்டு வேணாலும் கண்டிப்பா நடக்கும். கொஞ்சத்துக்கு அந்த கோயம்புத்தூர்காரன குமரனா, நமக்கு மட்டும் என்ன வயசு 16. சிப்போடி, எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசாகுது. அடியா இருக்கு செல்லமா. புது தேதி வச்சுக்கிட்டுமா? நடக்கட்டும் நடக்கட்டும். நான் போய் வரங்களா ஆட்டி வெட்டமே வெட்டமே. அம்மா வெட்டத்துல மருதக்கார பொண்ண விட்ட போறியே. ஐயா அம்மா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, கிளம்புங்க. அம்மனி என்ன தொந்தரவு பண்ணாத. பையன் கல்யாண விஷயமா நான் தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அது விஷயமா பேசி பார்த்தா உங்களுக்கு தனியா வர சொல்றாங்க. ஏன் அவ வந்து இங்க பேச மாட்டாளா? அடிக்கடி அவ ஊர் புத்திய காட்டுவாளே. இவ கொட்டத்தை அறுக்கிறதுக்கு தான் கோயம்புத்தூர் பொண்ண மருமகளா கொண்டு வர போறேன். நம்ம ஊர் பொண்ணு தாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புங்க. இந்த மதுரை பண்ணாடைய பாக்கிறதுக்கு நான் பொன்னாட போத்திக்கிட்டு கிளம்பணுமா? நல்ல கொஞ்சம் சம்முன்னு போங்க. என்னது ஜெண்டு? எதுக்கு? அம்மாவுக்கு பிடிக்குங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால அவளுக்கு சென்ட் வாசனை பிடிக்கும். இப்ப மறுபடியும் பிடிக்குதுங்க. மறுபடியும் பிடிக்குதா? போடு இங்க முதுகு பக்கம் சுழட்டி அடி. தள்ளு. மரகதா, கூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்திக்க பாக்குறேன். மருமக வந்துட்டா மறுபடியும் கிடைக்குமா? அதுதான் சில நேரங்கள்ல ஏருக்கு மாறா பேசினாலும் மத்த நேரத்துல மதுரை நல்லாவே இருக்கு. இப்படி உட்காருங்களேன். நீங்க என் ஆசைக்கு இணங்கணும். அதனாலதான் நீ கூப்பிட்ட உடனே சென்ட் போட்டுட்டு வந்துட்டேன். மரகதம், இப்ப நான் இருக்கிற மூட்ல நீ எது கேட்டாலும் கொடுத்து போடுவேன். கேளு. கேட்கட்டுமா? அப்பா, சென்ட் ஒரே வாசனை. நிஜமாவா? இதுவும் கேட்கணும்னு சொன்னேன். வந்து நம்ம காந்தனுக்கு எங்க மதுரையில பொண்ணு எடுக்கணும். நடக்காது. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதை தவிர வேற எது வேணாலும் கேளு, நான் சம்மதிக்கிறேன். இதை தவிர உங்ககிட்ட கேட்கறதுக்கு வேற என்ன இருக்கு? ஓஹோ, சாகசம் பண்ணி கோயம்புத்தூர்காரனை சாச்சிட்டதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. அதுக்கு நான் சாட்சி. உங்க கோயம்புத்தூர் செண்டு ஒரே நாத்தம். அடி பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சென்ட் வாசமா இருக்குன்னு சொன்னேன். இந்த மதுரைகாரியே நம்ப கூடாது. இந்த வீட்டுல எனக்கு எதிர்ப்பா பயங்கரமான சதி நடக்குது. மதுரைக்காரி மஞ்சத்துல உட்கார வச்சு மயக்க பாக்குறா. இந்த தஞ்சாவூர்கார குடமரமாக வச்சு தலையில அரைக்க பாக்குறான். எது நடந்தாலும் கோயம்புத்தூர் மருமகமா இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கணும். உன் வீடு எங்க இருக்கு? நீ கவலைப்படாம, நான் இப்பவே வர்றேன். எஸ், இப்பவே வர்றேன். எங்க சார் அவசரமா போறீங்க? ஒரு பெண்ணை கல்யாணம் செய்கிறதா சொல்லி கூட்டிட்டு போய் கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கான் ஒரு அயோக்கியன். அவன் இடம் கொடுக்கல. பலவந்தமா உடையெல்லாம் கழட்டிக்கிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டான். அங்க அதிர்ஷ்டவசமா ஒரு போன் இருந்திருக்கு. போலீஸுக்கு போன் பண்ணிருக்கலாமே. போலீஸ் போன் பண்ணா ஊருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு மானமே போயிடுமே பயந்து ஏதோ ஒரு நம்பரை சுத்தி இருக்கிறான். அது நம்ம நம்பருக்கு வந்துச்சு. சார், இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம துணிமணி கொண்டு கொடுங்கன்னு கெஞ்சினா அவளை ஹெல்ப் பண்ணத்தான் போயிட்டு இருக்கேன். இந்த வீடு தானே? அட்ரஸ் சரியா தான் இருக்கு. ஏமா எங்க இருக்கிற நீ? இங்கதான் சார் இருக்கேன். ஜஸ்ட் a minute. நம்பிட்டாரு, வந்துட்டாரு. உன் வீட்டை உபயோகப்படுத்தினதுக்கு இந்த வாடகை. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. அனாவசியமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சார். உன்னை உள்ள அடைச்சு வச்ச அந்த ராஸ்கல் எங்கம்மா? எனக்கு இணங்கு முறை உள்ள அப்படியே இரு, நான் வெளியே காவலா நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் டீ சாப்பிட போனேன். சார், என் போன் கால் ஒரு நல்ல உள்ளம் படைச்சவரை கிடைச்சது எனக்கு அதிர்ஷ்டம்னு தான் நினைக்கிறேன். ஏமா இப்படிப்பட்ட அயோக்கியனை கல்யாணம் செய்துக்கணும்னு உனக்கு எப்படி ஆசை வந்துச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது ஆசையினால இல்ல, அவசியத்தினால். அப்படி என்ன அவசியம்? வீட்டுல நானும் என் தம்பியும் தான். தம்பியை நம்பி கடைசி வரையில வாழ முடியுமா? அதனாலதான் ஒரு துணையை தேடிக்கிறேன். துணை இல்லாதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் கல்யாணம் ஆகி துணை இல்லாம இருக்கேன். ஏன் சார், உங்க மனைவி தவறிட்டாங்களா? கடமை தவறிட்டாங்க. அது போகட்டும், அது ஏன் விஷயம். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, டிராப் பண்ணிட்டு போறேன். சார்,
சீக்கிரமா வாங்க, அவன் வரத்துக்குள்ள போயிடுவான். என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்த நினைங்க. ஒரு 5 நிமிஷமாவது என் வீட்டுல தங்கி என் கதையை கேட்டுட்டு தான் போகணும். எப்பவும் வர கிராக்கியா இருந்தா ஈஸியா பிடிச்சிடுவேன். இது புதுசு, எப்படி பிடிக்க போற? இது கொஞ்சம் ஹை கிளாஸ் தான். சபலமும் இருக்கு, தயக்கமும் இருக்கு. பிடிச்சா புளியம் கொம்பா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்த பிடிச்சிருக்கு. நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டேன். ஹை கிளாஸ் சொல்றியே, இது நமக்கு படியுமா? இது எங்க குலத்தொழில். வளையாதத வளைக்கிறதும் படியாதத படிய வைக்கிறதும் எங்களுக்கு கைவந்த கலை. நான் இப்ப அங்க போறேன், நீங்க ஏன் உங்களை தொடக்கூடாதா? என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா இந்த வீட்டு படியேறி வருவேனா? படியேறி வந்த நீங்க என்ன பக்கத்திலே வரக்கூடாதுங்கிறீங்க. ஒரே கடிகாரத்தில் இருந்தாலும் 2 முள்ளு நினைச்ச போதெல்லாம் சந்திக்க முடியாது. அதுக்கு நேரம் வரணும். நாம சந்திச்சதே நல்ல நேரம் தாங்க. இனிமே எதுக்கு நாளும் கிழமை பாக்குறீங்க? பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கனக. அப்படி பார்க்கிற அந்த நாள்ல யாராவது பாத்துருவாங்கன்னு பயந்து இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். பகிரங்கமா வருவேன். அப்போ நீ எனக்கு ஆசனாயியா இருக்க மாட்டேன், மனைவியா இருப்பேன். அந்த நாள் எப்போ? என்னைக்கு என் மகள் தீபாவுக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு என் மனைவியை வீட்டு விட்டு வெளியேறுவா. கல்யாணமான பொண்ணுதான் வெளியேறணும், மனைவியே வெளியேறணும். அப்படி எங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். அது என்னங்க அப்படி விசித்திரமான ஒப்பந்தம்? அது அந்த ரங்கம். அப்போ அதுல தலையிட நான் விரும்பல. வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ கனகா. என் மனைவி வீட்டை விட்டு வெளியேறின உடனே நீ அந்த வீட்டுக்கு மனைவியா வருவேன். அப்படி ஒரு பந்தத்தை உனக்கு கொடுத்த பிறகுதான் இப்ப உணர்ச்சியோட நீ கொண்டாட பிடிக்கிறியே உறவு, அதை நான் உரிமையோட எடுத்துக்க விரும்புறேன். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், அது வரைக்கும் நீ எனக்கா காத்திருப்பியா? திருவோட்டு பிச்சைக்காரிக்கு தலைவாழையில விருந்து நிச்சயம்னா காத்துக்கிட்டு இருக்க கசக்குமா? ஆனா ஒரு சந்தேகம், நீங்க சொன்னதெல்லாம் நிச்சயம் தானே? Certainly. அந்த நிச்சயத்துக்கு அச்சாரமா தான் என் மனைவி கூட வாங்கி கொடுக்காத ஜுவல்ஸ், சாரீஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி 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 பண்ண? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்பாவும் நீயும் ஒப்புக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உள்ளூர அன்பா தான் இருக்கீங்க. என்னம்மா வளரல. ப்ரூஃபோட பிடிச்சதான் சொல்றேன். என்னடி அது ப்ரூஃப்? இதோ ஜுவல்லரி மார்ட் பில், டைமண்ட் நெக்லஸ் 15,000, சாரி சென்டர் பில் 2,500, காஸ்மெட்டிக்ஸ் 1,750. இதெல்லாம் டாடி உனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. உனக்கு இல்லையா? யாருக்கு வாங்கினாருன்னு நான் டாடியே கேட்டுட்டு வரேன். நில்லுமா, உங்க அப்பா அதெல்லாம் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படி சொல்லு, என்ன ஏமாத்த முடியாது. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு. கனகா கார் வருது. ஏன்? என் மகள் தீபா நினைக்கிறா. நம்ம தீபாவா? அப்ப காரை பின்னால் எடுத்து அவளை ஏத்திட்டு போவோம். வேண்டாம், நம்ம 2 பேரும் அவளை சேர்ந்து பார்க்கறத நான் விரும்பல. அப்ப என்ன செய்யறது? நான் இங்க இறக்கிறேன், நீ அவளை கூட்டிட்டு போ. மேடம், சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. சிட்டி வரைக்கும் ஒரு லிஃப்ட் தரீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? நீ என் மக மாதிரி, தாராளமா வாயேன். தம்பி, அந்த சைக்கிள் எடுத்து டிக்கில வை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வழியில எங்கேயாவது சைக்கிள் ஷாப் இருந்தா விட்டுடுங்க. பஞ்சர் ஒட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். நல்லா இருக்கு. நான் நெஞ்ச ஒட்டணும்னு நினைக்கிறேன், நீ பஞ்சர் ஒட்டிட்டு போயிடுறேங்கிற. அதெல்லாம் முடியாது. நீ எங்க வீட்டுக்கு வர, விருந்து சாப்பிடுற, அப்புறமா நீ உங்க வீட்டுக்கு போற. ஓகே? வா. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் எடுத்துக்கிட்டுமா? ஓய், எடுத்துட்டு போயே. ஆமா, ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கியே, எதுவும் பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏதோ முதல்ல சாப்பிடணும்னு புரியல. இந்த முதல்ல இத சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எங்க அப்பா மட்டும் இங்க இருந்தா இந்த ஐஸ்கிரீம் எனக்கு கிடைச்சே இருக்காது. ஏமா அப்படி சொல்ற? அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜிம்மி, போவல. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு.
போட்டிக்கிட்ட உங்க அப்பா இல்லையே. எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? என் மேல இவ்வளவு அன்பு காட்டுற உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? என்ன என் மகளா நினைச்சிருக்கேன். என்ன உனக்கு பிடிச்சிருந்தா சின்னம்மான்னு கூப்பிட. சின்னம்மா. தீபா. எப்படி? ஐயோ, ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பா அம்மா தேடுவாங்க. ஜிம்மி, இவளை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வா. தீபா, சொந்தம் நிலைக்கணும்னா சின்னம்மாவை அடிக்கடி வந்து பாத்துட்டு இருமா. ஓகே சின்னம்மா, டாடா. இவளுக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம். இந்த சின்ன சிறுசுக்கு கல்யாணமா? தவளைக்கு தர்மம் பார்த்தா பாம்பு பட்னி இருக்க வேண்டியதுதான். திரும்பி வருவா. கல்யாண ஆசைய நானே தூண்டி விடுறேன். மம்மி. எங்கம்மா போயிருந்த? உன்னை காணது என்ன எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் துடிச்சிட்டு இருந்தீங்க? நான் ஒண்ணும் சின்ன பொண்ணு இல்ல. என்ன சின்ன பொண்ணு இல்லையா? தூங்கிக்கிட்டு இருக்கிறவ நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். அப்படிதான் இருக்கு நான் சின்ன பொண்ணு இல்லன்னு நீ சொல்றது. ஆமா, நீ பெரிய பொண்ணுன்னு யார் சொன்னாங்க? சின்னம்மா சொன்னாங்க. சின்னம்மாவா? ஆமா, அப்படித்தான் கூப்பிடணும்னு கனகாம்மா சொன்னாங்க. அவ யாரு கனகம்மா? பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, பழகிறதுக்கு அன்பா இருக்காங்க. எங்கடி அவளை பார்த்தேன்? உனக்கும் அவளுக்கு எப்படி பழக்கம்? கோச்சிங்க்கு போய் திரும்பி வர்றப்போ சைக்கிள் பஞ்சர், வர்ற காரையெல்லாம் நிக்க சொல்லி கை காட்டணும். ஒருத்தரும் நிக்கல மம்மி. அந்த கனகாம்மா மட்டும்தான் நிறுத்தினாங்க. வீட்டு கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனியா? ஆமா, விருந்து வச்சாங்க. அந்த வீட்ல எல்லாமே அழகு. அழகு சம்பந்தமா அவங்க கிட்ட அதிகமா படிக்கலாம் போல இருக்கு. அதுக்கு ஆரம்பமா நான் இன்னைக்கு ஒண்ணு படிச்சுட்டு வந்திருக்கேனே. என்ன படிச்சுட்டு வந்திருக்க? தீபா, இனிமே அந்த கணக்க வீட்டுக்கு நீ போக கூடாது. ஏன் போக கூடாது? தீபா, உங்க அம்மா பேச்ச நீ கேட்காது. போக கூடாத இடத்துக்கு தள்ளி விடுவா, போக வேண்டிய இடத்துக்கு தடை போடுவா. நீ கனகா வீட்டுக்கு தாராளமா போயிட்டு வா. தேங்க்யூ டாடி. மணிக்கம், நிஜமா? நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை செடியை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகாமரத்தை நடு. நல்லா இருக்கு. அது ஏன் எடுத்தறியணும்? அது பழசா போச்சுடா. சொன்னதை செய். மல்லிகை செடியை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல கனகாமரத்தை நடு. முடிங்க யோசனை. நாளைக்கு ராவுகாலம் எப்ப? ஏய்யா, எது கேக்குற? அந்த செடியை புடிங்க எறியணும்ல. முடிங்க எதுக்கு எதுக்கே ராவகாலம் போயா? ஏ மம்மி, நீ ஏன் என்னமா மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லையம்மா. சின்னம்மா வீட்ல இருந்து ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தியா? இந்த பக்கம் பார்த்தா சிரிக்கிற மாதிரி. இத பாருங்க நடுதுமப்பா, நான் பிறந்த உடனே பையனை கோயம்புத்தூர் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி போட்டேன். நீங்க பிறந்தோடனே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அட பையன் பிறந்த உடனே சொல்ல வந்தேன். இந்த மாதிரி மதுரகாரி இந்த மடக்கு வாதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏங்க ஒன்ற பஞ்சாயத்து மடக்கு வாதங்களா? ஆமா, பிறந்த நீல இருக்குது. ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. மடக்கு வாதம்னா வார்த்தையை மடக்கி மடக்கி பேசுறால, அதுக்காக நான் சொல்ல வந்தேனுங்க. இந்த பாருங்க, எனக்கோ என் சம்சாரத்துக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த விதமான வியாதியும் கிடையாதுங்க. எங்க கோயம்புத்தூர்காரங்க கல்யாணத்துக்கு புறப்படுற சமயத்துல இவர்கிட்ட சொல்லுவாரேன்னு சொல்லல. இது நல்ல இடமா இருக்குது, நீங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்பா நடுங்குமப்பா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், காலியா இருக்கு. எங்கீங்க முந்திரி கொட்டேன். இதுக்கு ஏங்க இப்படி பதறீங்க? ஏங்க நானே கேக்குறேன். அம்மாவுக்கு சக்கரை வியாதி டிபின்னா அது பிள்ளைக்கு வரணும்னு சட்டமா சாஸ்திரமா? அப்படி கேளு. நான் நல்லா கேட்பேங்க. பிள்ளைக்கு வராதுன்னு நம்மால நிச்சயமா சொல்ல முடியுமா? ஆனா அப்படியே வந்துட்டாலும் குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லாம போகுது. இதெல்லாம் என்ன வெட்டி பேச்சு? எப்ப மரகதம்மாளுக்கு கேன்சர்னு நமக்கு சந்தேகம் வந்துருச்சோ கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருது நல்லது. எப்ப எது நடக்கும்னு சொல்ல முடியாது. கேன்சர்னா தெரியாது, புத்துநோய்ங்க. ஐயோ, என்னங்க தேங்காய் போட்டு இப்படி உடைக்கிறாரு? அது ஒண்ணு இல்ல, அவருக்கு சித்தப்பிரமை. ஐயோ, சித்தப்பிரமையா? அது வேற இருக்குதுங்களா? அடிக்கடி வருங்களா? அடிக்கடி வராதுங்க. அம்மாவாசை சமயத்துல ஒரு நாளைக்கு 4 தடவை வரும். மத்த சமயத்துல ஒரு நாளைக்கு 2 தடவை வரும். அவ்வளவுதான். தேங்காய் போட்டு உடைப்பாரு. இவருக்கு கல்யாணம் வேற. ஏனுங்க, நம்ம அம்மனுக்கு கல்யாணம் நடக்கலாம்னு பரவாயில்லைங்க. இது வியாதி பிடிச்ச குடும்பத்துல நமக்கு சமணம் வேண்டாமுங்க. எல்லாம் சொன்னேன்.
எத்தனை தேங்காய் உடைச்சிட்டான்? ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டு என்ற குடும்பத்தை சமன் பண்ண பாக்குறேன். மரியாதையா வெளியில போடு, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தருவேன். என் தலையில தேங்காய் போட்டு உடைச்சிட போகுது. ஐயோ இருமாதீங்கம்மா. ரத்தம் வந்துட போகுது, முழுங்கிடுங்க. ரவுடியா போட்டு அப்படியே நெஞ்ச முடியாது. தீபா, உன்கிட்ட சின்னம்மா உன்னை கேட்க போறேன், மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன சின்னம்மா? உன் கண்ணத்துல ஒரு பரு, அது காதலுக்கு அறிவுக்கு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? நான் காதலிக்கிறேனா? யார காதலிக்கிறேன்? நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லு. நீ யார காதலிக்கிறே நான் சொல்ல. வயசு பையன்கள்ல நீ யாரோட அடிக்கடி பழகுற? அழகு நிலையம் நடத்துற எங்க மாஸ்டர் காந்தனோட. அந்த காந்தம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்பான்ல? யார் சொன்னா? அவர் கண்ணும் மூக்கும் கலரும் கவர்ச்சியா இருப்பாரு. அவ்வளவு அழகா இருந்தா அடிமுட்டாளா இருக்கணுமே. கிடையாது சின்னம்மா, அவர் எவ்வளவு அறிவாளி தெரியுமா? அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்படி அழகும் கவர்ச்சி இருந்தா கண்ட கண்ட பெண்களோட காலித்தனமா சுத்தணுமே. சின்னம்மா, கண்டபடி உளராதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்படி வா. இப்ப நீ யார காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார காதலிக்கிற? அழகு நிலையை நடத்துற அந்த காந்தனை. அவரை நான் காதலிக்கிறேனா? நிஜமாவா சொல்றீங்க? காதலுங்கிறது அதானா? ஆமாம்மா, இவ்வளவு நல்ல குணங்களை கொண்ட ஒருத்தன் அடையறதுக்கு பெண்கள் மத்தியில பலத்த போட்டி இருக்கும். நிச்சயமா அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா? எப்படியும் அவர் எனக்கு கிடைச்சே ஆகணும். அவர்கிட்ட எப்பவே போய் நான் உங்களை காதலிக்கிறேன்னு வாய் விட்டா சொல்லிடுறேன். பைத்தியம் பைத்தியம். காதலுக்கு புரோக்கர் கண்ணுதான். முதல்ல காதல வாயால பேசக்கூடாது, கண்ணாலதான் பேசணும். கண்ணால பேச முடியுமா? ஒரு மணி நேரம் வாயால உளறி கொட்டுறத ஒரே நொடியில கண்ணு உணர்ச்சியை சிந்தாம சொல்லி முடிச்சுடும்.